கிளாஸில் இந்த ஃபெயிலான மக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நான் படம் பார்க்கல. அதனால் எனக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. பட் ஐ எம் ரியலி ஓவல் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் ராம் இந்த ஈவெண்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ராம் வந்து கான்ஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்காரு, படங்கள் பண்ணிட்டே தான் இருக்கு. ரிலீஸ் டிலே ஆயிட்டு போயிடுச்சு. அதுதான் அதனுடைய இந்த ஒரு சின்ன கேப்புக்கான ரீசன். அண்ட் ராம் எப்பவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ராம பத்தி சொல்லணும்னா ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஹிஸ் ரைட்டிங். வெரி ஒரிஜினல் ரைட்டர். நீங்க வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட், ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட், ஒரு ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3, வாட் எவர், ஒரு 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 ப்ரொட்டாகனிஸ்ட் அல்லது ஒரு ஹீரோ இப்படி இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும், ஒரு யூ நீட் அன் ஆன்டகனிஸ்ட் டு ஃபினிஷ் அ ஃபில்ம். அப்படி வெவ்வேறு விஷயங்கள் நம்ம யோசிச்சு எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கியூரேட் பண்றோம். ரைட்டிங்கை வந்து யூ குக் இட் சேயிங் தட் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வெளியே ஒரு ஃபார்மை கிரியேட் பண்றது தான் ராமோட ரைட்டிங். தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி யூனிக். திஸ் இஸ் சம்திங் அது நம்ம வேற யாராலையுமே அது பண்ணவே முடியறது இல்லை. நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு வராது. ஒரு செட் பேட்டர்னுக்குள்ள போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணிட்டே இருக்காரு. இந்த படம் வந்து எனக்கு வந்து ராம் வந்து மிர்ச்சி சிவாவோட படம் பண்றாரு அப்படின்னப்போ வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இல்லை. எப்படினாலும் அது ஒரு ராம் படமா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் ராம் சொன்னார் கொஞ்சம் ஒரு ஃபன்னா பண்ணலான்னு இருக்கேன். என்னோட பையன் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் ஒரு படமா இப்ப பண்ண போறேன் அப்படின்னாரு. தங்க மீன்கள் வந்து என்னோட டாட்டருக்கு, இந்த படம் வந்து என்னோட சனுக்கு அப்படின்னு சொன்னாரு. ஐ நியூ தட் இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபன். அவருமே அதான் சொன்னாரு, ஒரு ஃபன் ஜேர்னி அப்படின்னாரு. And I know that it will definitely be a fun journey. அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் ராம் இஸ் அ கிரேட் டீச்சர். இதெல்லாம் என்னன்னா நான் ராம் பற்றி என்னுடைய இது சொல்கிறேன். இந்த படத்தோட சம்பந்தமானது இல்லை. பட் அபவுட் ராம், திஸ் இஸ் ஸ்டேஜ் ஃபார் ராம். அதனால நான் சொல்கிறேன், ராம் வந்து இஸ் அ வெரி கிரேட் டீச்சர். ஏன்னா வந்து இன்னைக்கு தமிழ் சினிமா அன்னைக்கு ஒரு இதில் பேசணும், ஒரு யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு, அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ராம் ஹஸ் பீன் அ கைட். லைக் சவுத் இந்தியன் சினிமாவில், தமிழ் சினிமாவில் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஒரு ஆஃப் பீட்டாக ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ராம் தொடர்ந்து கைட் பண்ணுறாரு. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க.